இந்த மாதத்தை தேவன் தயவின் காலம் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவிச்சிருந்தார். சென்ற வாரத்தில் நம்ம அதை குறித்து தெளிவாக நிறைய நம்ம பேசியிருக்கோம். தயவின் ஒரு காலம், லா பீரியட் தி மிசரிகோர்ட், இரக்கத்தின் ஒரு காலம். தேவன் நமக்கு ஒரு தயவை விளங்க பண்ணுகிற ஒரு காலம், நமக்கு இரக்கத்தை விளங்க பண்ணக்கூடிய ஒரு காலம், மற்றவர்களுடைய ஆதரவை இந்த காலத்தில் நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ கடந்த மே மாதம், கடந்த வாரங்கள் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்பத்தக்க இடத்திலிருந்து பதில்கள் வராமல் இருந்திருக்கலாம். நம்பத்தக்க இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் யாருக்கிட்டையும் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க எனக்கு செய்வாங்க என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு, அதனுடைய பதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதிலாக இல்லாமல் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் அதை விட பெருசாக உங்களுக்கு அவமானத்தையும் கொடுத்து கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியில் நீங்களும் நானும் கடந்து வந்திருப்போம். குடும்ப காரியமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், சரீர ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஏன் நம்ம சபையாக கூட இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு தயவை உண்டு பண்ண போகிறேன். ஆமேன். மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய தயவை, கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கட்டளையிட போகிறேன், நான் அதை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் இழந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை அது உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறோம்ல. கரைகளை தட்டுங்களேன். பாருங்கள், சில நேரங்களில் நம்ம ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டால் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நல்லா சாட்சி சொல்லுவோம் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் கிடச்சிது பாருங்கள், எனக்கு நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவர்கள் இந்த காரியம் கொடுத்தார் பாருங்கள், நாங்கள் இந்த காரியத்துக்காக நாங்கள் கணவன் மணியை முழங்கால் படி போட்டு நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் எங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறோம். ஆனால் அதே ஒரு காரியம் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதை நம்ம சாட்சியாக சொல்கிறோமா? ஒரு காரியம் கிடைக்கல அதை நம்ம சாட்சியாக சொல்லியிருக்கிறோமா? இப்போ பாருங்கள், சபை ஒரு குறைவை சந்திக்கிறது, அது ஒரு சாட்சி, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். காரணம், சபையில் அல்லது குடும்பத்தில் ஒரு குறைவை தேவன் அறியாமல் அது வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆமேன். அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எங்களுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமாம், ஒரு உயர்வுன்னு இருக்கும்போது ஒரு தாழ்வு வரும். அந்த தாழ்விலேயே நம்ம இருக்க போவது கிடையாது. மறுபடியும் நம்ம உயர் தலங்களில் ஏறும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ மலையாக இருந்தாலும் அது பள்ளத்தாக்க இருந்தாலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்ம இருக்கிற சூழ்நிலையில் மேலே அல்ல, மாறாக அந்த சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கிறவர் மேலே நம்ம வைத்து கொண்டு இருப்போம். அப்படின்னு சொன்னால் பள்ளத்தாக்கும் உங்களுக்கு உயர்ந்த மலை தான், உயர்ந்த மலையும் கண்மலையாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடியது தான். அப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மௌனமாக இருக்கிறதை போல தோணும். சில நேரங்களில் தேவன் நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கிறதை போல தோணும். ஏன் நீங்கள் போய் உட்காந்து ஜெபிக்க போவீங்க, ஜெபத்தில் உங்களுடைய மனம் அது ஈடுபட முடியாமல் இருக்கும். துதிக்க ஆரம்பிப்பீங்க, வாய் துதிக்கும், மனசு எங்கெங்கோ ரவுண்ட் அடித்து கொண்டு இருக்கும், உங்களுடைய இருதயம் எங்கெங்கோ அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். நேற்று நடந்த ஒரு துக்கத்தை நினச்சி, நேற்று நடந்த ஒரு துயரத்தை நினச்சி, அல்லது கண்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கோலத்தை நினச்சி, அல்லது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம், அந்த பாடுகளை நினைத்து நீங்கள் கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபிக்கத்தான் நீங்கள் போவீங்க. ஆனால் உங்களுடைய வாய் ஏதோ 2-3 துதியை சொல்லிக்கொண்டு ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டு இருக்குமே ஒழிய நீங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அதை நீங்கள் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம், கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண இன்னும் எதையும் செய்யாமல் இருக்கிறதை போல தோணும். ஆமேன். அப்போ நான் சென்ற வாரத்தில் இது குறித்து பேசியிருந்தேன். நம்ம வேத புத்தகத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகம் இருக்குது. இந்த 66 புத்தகத்திலிருந்து இந்த புத்தகம் வித்தியாசமாக வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்தர் புத்தகம் ஒரு சரித்திர புத்தகமாக கருதப்படுகிறது. இன்னும் பல சரித்திர புத்தகங்கள் இருந்தாலும் இந்த எஸ்தர் புத்தகம் ஒரு சரித்திர புத்தகமாக இருக்கிறது. இந்த எஸ்தர் புத்தகத்தில் எங்கேயுமே தேவன், கர்த்தர், கடவுள், இறைவன் அப்படின்ற வார்த்தைகள் இருக்காது. எங்கேயுமே தீர்க்கதரிசிகள் பேசினதாகவோ அல்லது கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லியோ அல்லது கர்த்தர் வெளிப்படுத்தினார், சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார் என்பதாக தேவன் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு காரியமும் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. இந்த வேத புத்தகத்தை ஒரு புறஜாதிக்காரங்க படித்தாங்கன்னா நல்லா ஒரு கதை படித்தது போல தோணும். இல்லை, கர்த்தரே கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பல சம்பவங்கள் நிறைந்த ஒரு ஒரு நல்ல ஒரு திரைக்கதை போல் இருக்கக்கூடிய ஒரு கதையை படித்த அல்லது கேட்ட ஒரு ஞாபகத்துக்கு
கூடியதாக இந்த இந்த புத்தகம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை ஏன் தேவன் வேதாகமத்தில் வைக்கணும்? நீங்கள் மற்ற எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டில் கூட தேவனை குறித்து வருது, பிரசங்கில் கூட வருது, புலம்பலில் கூட வருது, வேதத்தில் இருக்கிற எண்ணாகமத்தில் கூட தேவனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷங்கள் எல்லா புத்தகத்திலும் தேவனை குறித்து வருகிறது. இந்த புத்தகத்தில் தேவனை குறித்து வராமல் இருந்தாலும் தேவன் ஏன் இந்த வேத புத்தகத்தில் இந்த புத்தகத்தை வைக்கும்படிக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி நம்ம அதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தேவன் சில நேரங்களில் உங்களுக்கு புரிகிற விதத்தில், எனக்கு புரிகிற விதத்தில் அவர் பேசுகிறது கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உங்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறது கிடையாது. உங்கள் செவிகள் கேட்க அல்லது உங்கள் கண்கள் பார்க்க தான் இருக்கிறதை அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம நினச்சிடுவோம், தேவன் இருக்கிறாரா, தேவன் என்னை கைவிட்டுட்டார், அல்லது தேவன் இந்த சூழ்நிலை என்னோடு கூட இருக்கிறார். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது தானே, ஒவ்வொரு முறையும் நம்ம விருந்துகளை வச்சு சாப்பாடுகளை வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோமே, என்ன ஆச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வெறுமை அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தோணும், வரும். ஆமீன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அன்றைக்கி நீ வெளியரங்கமாக கண்களால் பார்க்கத்தக்க அதிசயத்தை நான் செய்து கொண்டு இருந்தேன், இன்றைக்கி உன் கண்கள் காணாதான ஒரு அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கதவு பூட்டப்பட்டது என்பது அர்த்தம் கிடையாது, உன்னுடைய கண்களுக்கு அது பூட்டப்பட்டு இருக்கிறது. நான் அந்த கதவுக்கு பின்னாலேயும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இன்றைக்கி பாருங்களேன், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களை அழைத்து கொண்டு வருவதற்காக பல யுத்தங்களை அவர் செய்திருக்கிறார். ஆமென். நீங்கள் இரவு முழுவதும் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இன்றைக்கி நீங்கள் சபையில் உட்காந்துன்னு என்னத்தை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? தேவன் ஒவ்வொருவரையும் இந்த கதவு வழியாக உட்பிரவேசிப்பதற்காக பல யுத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்து தான் நீங்கள் நானும் இன்றைக்கி சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். சபைக்குள்ளே வருவது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. சபைக்குள்ளே வருவது அவ்வளோ ஈஸி கிடையாது. சாரால் வயிற்றில் கர்ப்பம் தரிப்பதற்கு ஈக்குவல் தான் ஒரு குழந்தை அல்லது ஒரு ஆத்துமா சபைக்குள்ளே பிரவேசிப்பது. அப்போ இந்த வேத புத்தகத்தில் எஸ்தர் என்கின்ற ஒரு ராணியை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். அந்த எஸ்தர் என்கின்ற ராணியினுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டு தேவன் ஏதோ ஒரு காரியங்களை செய்து அல்லது தேவன் இருக்கிறதை அவர்களுக்கு உணர்த்தி பெரிய வெற்றியை கொடுத்ததாக நீங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் அந்த எஸ்தருக்கு கிடைத்த வெற்றிக்கு பின்னால் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. நல்லா கரைகளை தட்டுங்களேன். தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. பாருங்களேன், உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகளில் நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் தேவன் செயல்படுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போனோடனே உங்களுக்கு ஜுரம் அடிக்குது. அந்த ஜுரத்தை நீங்கள் டாக்டர்கிட்ட எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய காரியங்களை டாக்டர் சொல்லுவோம். எனக்கு உடம்பு சூடாக இருந்தது, நான் சாப்பிட முடியல, நான் அந்த தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தேன், எனக்கு அதிகமான ஜுரம் இருந்தது, எனக்கு நைட்டு அது நிறைய காரியங்கள் சொல்லுவோம். அதை கேட்டுட்டு டாக்டர் மருந்து கொடுப்பாரா? இல்லை, அதை கேட்டுட்டு கொடுக்க மாட்டார். உடனே அவர் ஒரு துப்பாக்கி மாதிரி ஒன்று கையில் எடுத்து தெர்மாமீட்டர் எடுத்து அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணி, ஆமாம் உங்களுக்கு வந்தது உண்மையாகவே ஜுரம் தான், அந்த ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட். ஆனால் நீங்கள் நினச்சி நிற்பீங்க, நான் போய் டாக்டர்கிட்ட சொல்லுவேன், சொன்ன உடனே டாக்டர் நான் விரும்புகிற மாதிரி எனக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். சில நேரங்களில் ஏதோ இங்கே வலிக்கும், நம்ம நினச்சிக்குவோம் நமக்கு ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நினச்சின்னு போய் டாக்டர்கிட்ட பார்த்தாக்கா டாக்டர் என்ன சொல்லுவார், நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரியே நினச்சின்னு போவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கை வலிக்கும், அந்த வலி கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே கீழே வந்துட்டு இருக்கும், அப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இருக்கும். அப்போ நமக்குள்ளார இயற்கையாக ஒரு பயம் வந்துடும், நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அவர் கேட்பார், வலிக்குது எங்கே வலிக்குது, ஹார்ட் எந்த பக்கம் இருக்குது? அன்றைக்கி கூட உங்களை கேள்வி கேட்டேன், நம்ம ஹார்ட் எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுங்க? ஆமாம், அப்போ நீங்கள் முதல்ல கேட்டுருக்கிறீங்க. நிறைய பேர் ஹார்ட்னு இந்த இடத்துல வச்சுக்கின்னு லெஃப்ட் சைடு வச்சுக்கின்னு இங்கே லேப்டாப்னு சவுண்டு கேட்ட உடனே இங்கே தான் ஹார்ட் இருக்குது. அப்போ இங்கே லைட்டாக வலிச்சோடனே ஐயோ ஹார்ட் வலிக்குதுன்னு கிடையாது, ஹார்ட் சென்டரில் இருக்குது. அப்போது அவங்க டாக்டர் கேட்பார், உனக்கு இங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா, எங்கே வலிக்குது, நான் அமுக்கிறேன் சொல்லு செக் பண்ணிவிட்டு அவர் சிரிப்பார். சிரிச்சுட்டு நான் சொல்லுவார், உனக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது, அது சும்மா உனக்கு கேஸ் ட்ரபிள். அப்போ நான் என்ன நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கு உடனே அவர் என்ன பண்ணணும், அப்படியே இந்த யூசேஜ் எடுக்கணும், அந்த எக்கோகிராஃபி எடுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும், நீ உடனே இப்படிலாம் எதிர்பார்த்துன்னு போகிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்றுமே நாம் எதிர்பார்க்குற மாதிரி தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும் என்பது கிடையாது. மாறா அவர் சில பதில்களை உங்களுக்கு மறைவாய் வைத்து, ஒரு சிலர் பாருங்க உண்மையாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்,
அவங்க கேஸ் ட்ரபிள்னு சொல்லிட்டு உட்காந்து இருப்பாங்க. ஒரு சிலருக்கு உண்மையாகவே ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கும், அதை அவங்க கேர்லெஸ்ஸாக எடுத்துருவாங்க. அதுக்காக நமக்கு வருகிற ஒரு வியாதியை குறித்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. மாறா நான் எதிர்பார்க்குற விதத்தில் எனக்கு அது நல்லா போகணும் அல்லது எனக்கு அந்த பதில் வரணும் என்பது நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. அப்போ இந்த எஸ்தர் புத்தகத்தில் தேவன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்திற்கும் பின்னாலையும் அவருடைய கரம் இருந்தது, அவருடைய தயவு இருந்தது என்பதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த செய்தியின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கதவு மூடப்பட்டு இருக்கிறது என்பதனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டது கிடையாது. ஒரு கதவு நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் அது திறக்கப்படாமல் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டார் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார் என்பதாக அர்த்தம் இல்லை. மாறா அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அந்த கதவை மூடி வைத்து இருக்கிறார். காரணம், அந்த கதவை திறப்பதற்கான ஒரு நேரத்தை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அதற்காக அவர் உங்களுக்காக அந்த கதவுக்கு பின்னால் இருந்து அவர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ இந்த எஸ்தர் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம் இல்லை, 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யார் இந்த எஸ்தர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எஸ்தருக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற செய்திக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 7வது வசனம் சொல்லுது பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அட்சாலை வளர்த்தான். அவன்னா யாருன்னா இங்கே மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மொர்தெகாய், இந்த மொர்தெகாய் யாருன்னா தன்னுடைய சித்தப்பாவுடைய மகளாகிய எஸ்தர் என்கின்ற அட்சாலை அவன் வளர்க்கிறான். நார்மலாக எஸ்தர் மொர்தெகாய்க்கு தங்கச்சி முறை வேணும், ஒன்று விட்ட தங்கச்சி முறை. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த வயசு வித்தியாசத்தின் அடிப்படையில் அல்லது இவன் அந்த பெண்ணு மேலே ஒரு அன்பு வைத்ததுனால அந்த மகளை, அந்த பொண்ணை தன்னுடைய மகளாக எடுத்துக்கொள்கிறான், மகளாக அவன் எடுத்து வளர்க்கிறான். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு எஸ்தர் என்ற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் எஸ்தர் ராணி, சூசான் அரண்மனை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் எஸ்தர் ராணி உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எஸ்தருடைய இன்னொரு பெயர் போடப்பட்டிருக்காங்க. அந்த பெயர் என்னன்னு போட்டுருக்குங்க படிங்க. எஸ்தர் என்னும் அட்சால். சொல்லுங்க, அட்சால். அட்சால், இந்த அட்சால் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் மிர்த்தில் செடின்னு அர்த்தம். மிர்த்தில், அதை போடுங்கம்மா, அந்த இமேஜ் போடுங்க. அந்த 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 இமேஜை பாருங்க, பார்த்தீங்களா? இந்த பூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த பூவுக்கு பேர் தான் மிர்த்தில் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நான் எப்போ பண்ணுறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. MYRTLE மிர்த்தில். ஃப்ரான்ஸில் ஷிபான்ஸ் மிர்ச்சுன்னு நினைக்கிறேன், மிர்ச்சு கெல்க ஷோஸ் அப்படி போடப்பட்டிருக்கு. அந்த மிர்டில் தமிழில் மிர்டில் அப்படின்னு போடுறாங்க. மிர்டில் மலர், அழகாக இருக்குது இல்லை அந்த பூவை பார்க்குறதுக்கு. சரி, இன்னொரு படம் போடுங்க. பாருங்கள், இந்த பூவை பாருங்கன்னா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இல்லை இந்த பூ. இது ஒரு கலரில் இருக்காது, இதுக்கு பல கலர்கள் இருக்குது. இன்னொரு வெரைட்டி பூவை பாருங்கள். பாருங்கள், இது நீங்கள் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா நிறைய வீடுகளில் இது ஒரு அழகுக்காக இந்த செடி தன்னுடைய வீடுகளில் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் இந்த இந்தியாவில் இங்கே ஃப்ரான்ஸ்லாம் அந்த ரோஜா செடி வைக்கிறது போல் இந்த செடி இது ஒரு சில கலர்கள் இருக்குது. இந்த கலர் நம்ம ஊரில் இதே போல் ஒரு மரம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாள் பூன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அப்படி தான் தெரியும். ஆனால் தாள் பூவில் அந்த இதழ்கள் இருக்காது, இதில் அந்த இதழ்கள் இருக்கும். சரி, இப்போ இந்த மரம் அவர்களுடைய வாழ்க்கையில் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த அட்சால் அப்படிங்கிற அந்த அர்த்தம் என்ன அர்த்தம்னு சொன்னால் நறுமணம் வீசக்கூடியவள், நறுமணம் வீசக்கூடியவள், பசுமையாக எப்போதும் இருக்கக்கூடியவள், அல்லது அழகாக இருக்கக்கூடியவள், அமைதியாக இருக்கக்கூடியவள் அப்படி என்கிறதாக சொல்லப்படுகிறது. இது யூத பாரம்பரியத்தில் இந்த பூவுக்காக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த பூவிலிருந்து ஒரு வகையான சென்ட்டு தயாரிக்கிறார்கள். அந்த சென்ட்டு நல்ல வாசனை மிக்கக்கூடிய ஒரு சென்ட்டாக இருக்கிறது. சரி, அப்போ இந்த அட்சால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போதைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னு சொன்னால் நறுமணம் வீசக்கூடிய ஒரு மலர் என்பதாக நீங்கள் நினைக்கலாம். சரி, இப்போ ரெண்டாவது நம்ம எப்போதும் அறிஞ்சு கொண்ட இந்த எஸ்தர் என்கின்ற பெயர். இந்த எஸ்தர் என்கின்ற இந்த பெயர் இந்த பெர்ஷிய அந்த மொழியிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. பெர்ஷிய மொழியிலிருந்து வந்த ஒரு யூதர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கிறது. இப்போ நம்ம இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறோம். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பெயர்களை நம்ம இந்தியர்களாக இருக்கிற நமக்கு வைப்போம். ஆனால் இந்தியாவில் அந்த பெயர்கள் இருக்காது. உதாரணத்துக்கு அந்த பெயர்கள் இந்தியாவில் நம்ம வைக்க மாட்டோம்.
அது இங்கே நம்ம ஃப்ரான்ஸில் மட்டும்தான் அப்படிப்பட்ட பெயர்களை வைப்போம். காரணம் அது பிரெஞ்சு பெயரை நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற நம்ம வச்சுக்கிறது போலவே பெர்ஷிய பெயரை யூத பெண்ணாகிய எஸ்தர் வைத்துக்கொண்டு, அந்த எஸ்தர் என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் 2 அர்த்தம் சொல்கிறாங்க. முதல்ல எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்று சொல்லி அர்த்தம், ஸ்டார், எத்துவால் என்கின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. அதாவது அந்த பெர்ஷிய மொழியிலிருந்து அது வந்ததாக அந்த அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதனுடைய அர்த்தம் இருளான சூழ்நிலைகளில் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது தான் எஸ்தர் என்கின்ற அர்த்தம். 2வது எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால் கஷே பண்ணப்பட்டது, மறைத்து வைக்கப்பட்டது, ஹைடு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்கிறது. சரி, அப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அந்த பெர்ஷிய தேசத்தில் எஸ்தர் ராணி, அதாவது ராணி ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்தராக இருந்தால், அச்சலாக இருந்தால், அவள் அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது தன்னுடைய அடையாளத்தை அவள் மறைத்து கொண்டு தான் உள்ளே போனாள். இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிற ராஜா பெர்ஷிய மன்னர், பெர்ஷிய ராஜா, சூசான் அரண்மனையில் இருக்கக்கூடிய பெர்ஷிய ராஜா தனக்கு இளவரசியாக தேடும் பொழுது அவருடைய இனத்தில் தான் அவர் பொண்ணுகளை தேடுவார். அப்படி போனவள் தான் இந்த எஸ்தர். ஆனால் எஸ்தர் தன்னை யூத பெண்ணாக அங்கே கொண்டு போய் காட்டாமல் தன்னுடைய ஐடென்டிட்டியை அவர் மறைத்து வைத்திருந்தால், எது வரைக்கும் சொன்னால் ஒரு இருளான சூழ்நிலையிலிருந்து வெளிச்சத்துக்கு ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருவதற்காக தேவன் ஒரு சில காலங்கள் அவளை மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு சில கதவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மூடப்படும். ஒரு சில ஆசீர்வாதங்கள் திடீரென்று சொல்லி தடை பண்ணப்படும். ஒரு சில சரீர ஆரோக்கியங்கள் திடீரென்று சொல்லி தடைப்படும். குடும்பத்தில் திடீரென்று சொல்லி ஒரு துக்கம் வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு பாடு வரும். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நம்ம கண்களுக்கு வர முடியாததை போல இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அந்த காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த கதவுக்கு பின்னால் நான் உனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதனுடைய விளைவு நான் உனக்கு அந்த திறந்த வாசலை வைத்து நீ அதற்குள்ளே பிரவேசிக்கும் போது உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ பாருங்க, வஸ்தி அப்படி என்கின்ற ஒரு பொண்ணு குறித்து அந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறார். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாரு பாருங்க. 180 நாள் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்திட்டு அதன் பிறகு ஒரு 7 நாள் ரொம்ப ஆடம்பரமான ஒரு பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறார். அதற்கு அநேக தேசங்கள், அவர் 127 நாட்டை ஆளக்கூடிய ஒரு ராஜா. அப்போ அந்த 127 நாடுகளிலிருந்து பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய படை தலைவர்கள், சாம்ராஜ்யங்களை உடையவர்கள் போன்றவர்கள் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ பெரிய விருந்து நடக்குது பாருங்கள். அந்த விருந்து நடக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. தன்னுடைய மனைவி வஸ்தியை எல்லாருக்கும் முன்பாக வந்து டான்ஸ் ஆடும்படிக்கு சொல்கிறாரு. இந்த ராஜா இப்படி போய் ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம் செய்கிறாரு. ராணியை வந்து ஆட சொல்கிறாரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்க மணியை ஆட சொல்கிறாங்களே நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ராஜாவுடைய எண்ணத்தில் இப்படி ஒரு சிந்தனை வந்ததுக்கு பின்னால் தேவன் செயல்படுகிறார். ஆமேன். ஏன் தெரியுங்களா, இவள் அந்த நேரத்தில் நடனம் ஆட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய கணவனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதனால் அந்த கணவன் அவன் மேலே கோபப்படணும். அவள் கோபப்பட்ட உடனே ராஜா அவளை பட்டத்து இளவரசி என்கின்ற அந்த ஸ்தானத்திலிருந்து அவளை இறக்கணும். இப்போ ராஜாவுக்கு பட்டத்து ராணி இல்லாமல் அவர் தவிக்கணும். அப்படி தவிக்கும் போது அவருக்கு ஒரு சில ஆலோசனைகள் வரணும். என்ன ஆலோசனைகள் வரணும்னு சொன்னால், இப்போ ராஜாவே நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பெண்களை தேடுவோம் அப்படி என்கின்ற ஒரு சூழ்நிலை வரணும். இப்போ இந்த சூழ்நிலை வந்தால் தான் எங்கேயோ இருக்கக்கூடிய எஸ்தர் அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியும். இயற்கையாக எஸ்தரால் அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாது. காரணம், அந்த எஸ்தர் ஒரு யூத பெண்ணாக இருக்கிறான். அது மாத்திரமில்லை, அவள் வந்து சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறான். அப்போ அவள் நினச்சா கூட அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தில் போய் ராணியாக இருக்கவே முடியாது. ராஜா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏதோ சமைக்கலாம், ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். ஆனால் ஒரு பட்டத்து ராணியாக ஆகக்கூடிய ஒரு தகுதியோ ஒரு வாய்ப்போ ஒரு அந்தஸ்தோ இந்த எஸ்தருக்கு இல்லாமல் இருக்கிறது. இப்போ தேவன் அவள் மூலமாக ஒரு திட்டத்தை போடுகிறார். அந்த திட்டத்தை போடுவதற்காக ஒரு கதவை அடைக்கிறார். அப்போ சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் கூட திடீர்னு ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. ஒரு சில நன்மைகள் உங்களை விட்டு விலகி போகுது. நல்லா இருக்கிறவங்க திடீர்னு சிங்கத்தை போல சீறி உங்களை எதிர்த்து நின்று பேசி உங்களுடைய மனதை நோகடிப்பாங்க. நீங்கள் ஒருத்தவங்க மேலே நம்பி
இவங்க நமக்கு எல்லாம் செய்வாங்க என்று சொல்லி நினச்சி கொண்டு இருப்போம். ஆனால் அவங்க தான் முதல்ல உங்களுக்கு எனக்கும் விரோதமாக எழுந்து நிற்பாங்க. காரணம், இது அந்த மனுஷன் போட்ட திட்டம் இல்லை. இந்த திட்டத்துக்கு பின்னால் தேவன் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். காரணம், உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை மனுஷன் மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை உலகத்தை ஆளுகிற தேவன் மேலே இருக்கனால கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் தான் என்னை உயர்த்தணும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டம், ஒரு தரிசனம் கொடுத்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களை விட என்னை விட அவர் வைராக்கியம் உள்ளவராக அவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆமீன். அப்போ இன்னைக்கு நாம தான் என்ன பண்ணுறோம்? சூழ்நிலைகளை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம், பிரச்சனைகளை பார்க்குறோம். இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, நம்பினவங்க இன்னைக்கு இல்லை, வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்க இல்லை. அதனால தேவன் நம்மளை மறந்துட்டாரு, நம்மளை கைவிட்டுட்டாரு, சபையை நிராகரித்துட்டாரு. கிடையாதுங்க. தேவன் இந்த சபையை உங்களை மாரி என்ன மாதிரி ஏதோ டைம் பாஸிங்காக உருவாக்கலை. இந்த சபையை தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இந்த சபையை உருவாக்குவதற்காக, உலகத்தில் இருக்கிற எந்த சபையாக இருந்தாலும் சரி, அந்த சபையை உருவாக்குவதற்காக தேவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அப்படின்னு சொன்னால் ஒரு சபை விழுந்து போவதை, ஒரு சபை அழிந்து போவதை, ஒரு சபையில் இருக்கிற ஜனங்களை சிதறி போவதை என் தேவன் ஒரு காலமும் விரும்ப மாட்டார். அப்போ இஸ்ரவேல் என்பது தேவனுக்கு ஒரு சபை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 127 தேசங்களில் சிதறி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை ஒன்று சேர்க்கணும், அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு போகணும். அதை ஒரு காலமும் ஒருவனும் தடுக்கக்கூடாது என்பதற்காக தேவன் பின்னாடி இருந்து ஒரு காரியம் செய்கிறார். அந்த காரியத்திற்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான் ஒரு வாலிப பெண். சொல்லப்படுகிறது எஸ்தர். அவளை குறித்து நம்ம வாசித்தோம் பாருங்கள். அந்த 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவள் தாயும் தகப்பனும் இல்லாதவள், அவள் அனாதை. தெரியுங்களா? அவள் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவள், சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவள், தனக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவள். கற்பனை பண்ணி பாருங்க. அந்த எஸ்தர் இடத்துல இன்னைக்கு நீங்கள் இருங்க, நான் இருக்கிறேன். என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே, என் சொந்த தேசத்தை விட்டு எங்கள் தாய் தகப்பனோடு கூட ஏதோ சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நானும் வந்தேன். நான் வந்து இங்கே பார்க்கும்போது என்னோடய தகப்பனும் தாயும் இறந்துட்டாங்க. இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? யோசனை பண்ணி பாருங்கள். அவள் ஒரு வாலிப பெண், அவளுக்கு திருமணம் நடக்கணும், அவளுக்கு சந்ததிகள் பிறக்கணும். யார் என்னை திருமணம் செய்து கொள்வா? தகப்பன் தாய் இருக்கக்கூடிய வீடுகளிலேயே பெண்களுக்கு திருமணம் நடக்கலையே, எனக்கு தாயும் தகப்பனும் இல்லையே, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன், அது என்னுடைய சொந்த தேசத்தில் கூட இல்லை, நான் சிறைப்பட்டு வந்திருக்கிறேன், ஒரு அகதியை போல இருக்கிறேன், நான் ஒரு அடிமையை போல இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஆண்டவரே, உங்களுக்கு கண் இருக்குதா? ஆண்டவரே, உங்களுக்கு காது இருக்குதா? நாங்கள் ஏதோ ஒரு தேசத்தில் இருந்தோமே, எங்களை எதுக்கு இந்த நேபுகத் நேச்சார் மூலயமா வந்து எங்களை சிறைப்பிடித்து கொண்டு நீங்கள் வந்தீங்க என்று சொல்லி அவள் புலம்பிக் கொண்டு இருந்திருப்பா. அவள் போன பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, போன வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. இப்போ அவளுடைய இருதயம் என்ன நினைக்கும்? ஆண்டவரே, வந்த ஒரே ஒரு வழியும் அதையும் அடைச்சி போட்டுட்டீங்களே, இன்னைக்கு ஒரு வெறுமையை கொடுத்துருக்கிறீங்க, கண்ணுக்கு முன்பாக எல்லாமே இருட்டா இருக்குது, என்ன நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் புலம்பி இருக்கிறோமா? புலம்புறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ புலம்புவதற்காக அல்ல, நீ புரிஞ்சு கொள்வதற்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆமீன். நீ நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, உன்னுடைய கண்களால் நீ பார்க்கிற காரியங்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஆகும் நினச்சின்னு இருக்கிற. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகணும் என்று சொல்லி நான் ஒரு விஸ்தாரமான ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறேன். கரங்களை தட்டுங்களேன். ஒரு பெரிய திட்டத்தை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நீ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக போகிற, நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற போகிற, உன்னை கொண்டு நான் அநேகரை போஷிக்க போறேன், உன்னை கொண்டு நான் அநேகரை விடுதலை செய்ய போகிறேன். அதற்காக ஒரு சில காலம் நீ அடைக்கப்பட்டு தான் இருக்கணும். நீ ஒரு சில காலங்கள் ஆமேன் பொறுமையா இருக்கணும். அப்போ அங்கே பாருங்க, அந்த அட்சால பாருங்க, அந்த எஸ்தரை பாருங்க, தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் இப்போ அண்ணன் பொறுப்படுத்திக் கொள்கிறான் மொர்தெகாய். இப்போ அவனுடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. அவள் என்ன பெரிய கனவு காண முடியும்? அவள் என்ன பெரிய கனவு கண்டிருப்பா? ஐயோ, எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தால் போதும், எனக்கு ஏதோ வயசாகிடுச்சு, ஏதோ ஒரு நம்ம இனத்தில் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களை நான் பெற்றெடுத்து ஏதோ வளர்த்து கெழுத்து அப்படியே ஒப்பேற்றி விட்டுட்டு என் காலம் முடிஞ்சு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவன் கனவு கண்டு கொண்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் எஸ்தரை பார்க்கும் பொழுதும் அவளுக்காக வாழக்கூடியவள் கிடையாது, மாறா அவள் தேசங்களுக்காக வாழக்கூடியவள், அவள் இந்த தேசத்தை ஆளக்கூடியவள், அவள் மூலமாக என்னுடைய ஜனத்தை நான் விடுதலை செய்ய போகிறேன், அதற்காக நான் அவளை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் பார்க்க. உலகம் உங்களை பார்ப்பதற்கு, உலகம் உங்களை பார்ப்பதற்கும் தேவன்
உங்களை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. உலகம் நீங்க இருக்கிற வண்ணமாக உங்களை பார்க்கும். தேவன் நீங்க எப்படி இருக்க போறீங்க என்று சொல்லி பார்ப்பார். ஆமீன். உலகம் இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய வறுமையை பார்க்கும், உங்களுடைய இயலாமையை பார்க்கும். பாருங்க, அதுதான் சிங்கம் மாரி கூட சிலர் வரமாட்டாங்க, சிங்கத்தை போல வந்து உங்களை உருமுறுது. அல்லது ஒரு சிலர் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, தந்திரமா கூட இருப்பாங்க. உங்களை சிரிப்பாங்க, கலகலப்பாக இருப்பாங்க, கூட வந்து உதவி செய்வாங்க, செருப்பை கூட எடுத்து உங்களை பக்கத்தில் வைப்பாங்க, உங்கள் வீட்டில் கக்குஷ் கூட வந்து கழுவுவாங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே எப்போ இவனை அழிக்கலாம். நம்மள சொல்லாங்க, பாட்டி எப்போ சாவும், திண்ணை எப்போ காலியாகும். அந்த பாட்டி செத்துட்டா அந்த இடம் காலியாகும், நான் அந்த இடத்த பிடிச்சிக்குவேன். இன்னைக்கு அதுக்கு தாங்க ஜனங்க இருக்கிறாங்க. ஆமேன். எப்போ இவன் அழிவான், தாவீது சொல்வார், இவன் எப்போ ஒழிவான் என்று சொல்லி காத்து கொண்டு இருப்பார்கள். இப்போ பாருங்க, இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், அவளுடைய எதிர்காலம் இல்லாமல் ஏதோ ஒரு எதிர்காலத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறா. ஆனால் தேவன் அவருடைய எதிர்காலத்தை மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எதிர்காலத்தையே மாற்றுவதற்கு ஒரு பெரிய திட்டத்தை அங்கே போட்டு இருந்தார். அல்லேலூயா. எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். எஸ்தர் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, வஸ்தியை துரத்தி விட்டுட்டார். ஏன்னா வஸ்தி வந்து அவருக்கு கீழ்ப்படியில். அவர் வந்து நல்லா குடிச்சிட்டு அந்த குடியால் உண்டான அந்த கோபத்தினால தன்னுடைய மனைவி தன்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கலை, தன்னுடைய நண்பர்களை சந்தோஷப்படுத்தலை. அதனால் இனி அவளை எனக்கு மனைவி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ராஜஸ்திரி அந்த பட்டத்தில் இருந்து அவளை எடுத்துட்டார். இப்போது ராஜா தனிமையாக இருக்கிறாரு. ராஜா தனிமையாக இருக்கிறதுனால ராஜா கூட இருக்கக்கூடிய பிரபுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, பிரபுக்கள் இருக்கிறாங்க. அவங்க ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. பாருங்கள், என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 19வது வசனத்தில், ராஜாவுக்கு சம்பந்தமாக இருந்தால், அதாவது ராஜாவுக்கு விருப்பமாக இருந்தால், வஸ்தி உங்களுடைய மனைவி வஸ்தி இனி ராஜாவாகிய அகஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்ஷியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். அப்போ ராஜா 127 தேசங்களை ஆளுகிறார். அப்போ அந்த 127 தேசத்திற்கும் நம்ம வந்து ஒரு அறிவிப்பு அனுப்பணும், ஒரு இன்விடேஷன் அனுப்புகிறோம், ஒரு ஆவித்தை அனுப்பலாம். என்னன்னு சொன்னால், ராஜாவுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த காலத்தில் நீங்கள் சினிமாக்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சுயமரம் அப்படின்ற பேரில் ராஜாவுக்கு இளவரசனுக்கு பொண்ணு தேடுவாங்க, ராஜாவுக்கு தேடுவாங்க. பலதர போட்டிகளை வச்சு ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம பொண்ணு தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த நியூஸு அந்த பெர்ஷியா தேசம் மட்டும் கிடையாது, மேதியா தேசம் மாத்திரமல்ல, இந்த ராஜா 127 தேசத்தில் ஆளுகிறபடினால எல்லா தேசங்களிலும் அது போகுது. அப்போ பல ராஜாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, இளவரசிகள் வராங்க. பட்டத்து அந்த இளவரசிகள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சூசான் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. சூசான் அரண்மனையே நிறைய அந்த மன பெண்களால் சூழப்பட்டு இருக்கிறது. இப்போது அந்த லிஸ்ட்டில் எஸ்தர் ராணியும் அந்த பெண்களோடு கூட பெண்களாக இவளும் அந்த சூசான் அரண்மனைக்குள்ளே போகிறான். ஏன் அவள் போகிறா அப்படின்னு சொன்னால், அவள் ராணி ஆகணுன்ற நோக்கம் அவளுக்கு கிடையாது, தன் ராஜாவுக்கு மனைவி ஆகணுன்ற நோக்கம் கிடையாது. எல்லா பெண்களும் போகிறாங்க, நம்மளும் போகணும் என்பதற்காக கூட அவள் போகல. மாறா பின்னாடி இருந்து தேவன் அவளை தள்ளுறாரு. ஆமீன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவளுடைய அண்ணன் அல்லது அவளுடைய வளர்ப்பு தகப்பன் அரண்மனையில் வேலை செய்கிறான். அப்போ அவன் மூலமாக நியூஸ் கேள்விப்பட்டு அவள் அரண்மனைக்கு போகுவதற்கு தேவன் பின்னாடி இருந்து அவளை தள்ளுறாரு. அப்போ அவள் அங்கே போகிறா. அங்கே போன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இங்கே தெளிவாக சொல்லும். அவளை முதல்ல உங்களுக்கு தெரியும், நேராக ராணியை இளவரசியாக அவங்களுக்கு நிறைய சுத்திகரிப்பு இருக்கிறது, அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கிறது, அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க நிறைய சிஸ்டங்களில் சாப்பிடணும், அவங்களுடைய சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும், அவங்களுடைய ஜிம்மு அந்த காரியங்கள்லாம் செய்யணும், உடம்பை எப்படி வச்சுருக்கணும், அவங்க மனசை எப்படி வச்சுருக்கணும். ராஜா மனைவியாக இருக்கக்கூடியவங்கள எப்படி நடக்கணும், எதெல்லாம் சாப்பிடணும் என்று சொல்லி கூட இருக்கிற அந்த காரிய இதில் அந்த என்ன சொல்கிறது, அந்த தாதிமார்கள் அவங்க மூலியமாக சொல்லப்படுது. யாருக்கு? மனைவி ஆக போகிறவங்களுக்கு, ராஜாவுக்கும் மனைவி ஆகிறவங்க. அவங்க வந்து நம்மளை மாரி சாதா பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அவங்களுக்குன்னு சிறந்த ராஜா பார்க்கும்போது ராஜாவை அவர்கள் கவரணும், ராஜாவுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த பெண்ணை மாற்றணும்.
அப்படி இப்படிலாம் மாற்றி போய் லபுக்குன்னு போய் நம்ம ஊரில் பொண்ணு தர மாதிரி போய் நேராக போய் பொண்ணு கொண்டாந்து டம்ளர் பாலை கொண்டாந்து கொடுத்து கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டு ஓகே சொல்கிற காய் கிடையாது. இது இப்போ இங்கே போன ராஜாவை பார்க்கறதுக்குன்னு ஒரு நாள், அது 1 மாதமா 6 மாதமா, அதுக்குள்ளே இவர்கள் எல்லா வேலையும் செய்யணும். யாருக்கு மனைவியாக போகிறவங்களுக்கு? ராஜா. இப்போ இதுதாங்க கொலு மண்டபம். இங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு மனைவியாக போகிற உங்களை ஆண்டவர் உருவாக்கின்னு இருக்கிறார். இப்போ அங்கே அந்த எஸ்தர் தன்னுடைய இஷ்டத்துக்கு நேராக போய் டபுக்குன்னு ஒரு திராட்சை பழத்தை எடுத்து வாயில் போட்டு கடிச்சு வேகாத கறியை கொடுத்து சாப்பிட்டுட்டு தொப்பையை வச்சுக்கின்னு வலிச்சின்னு அப்படிலாம் இருக்க முடியாது. அங்கே என்ன சிஸ்டம் சொல்கிறாங்களோ, எங்கே உக்காரணுமா, இத்தனை மணிக்கு நீ தூங்கணும், இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நீ குளிக்கணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் நீ போடணும், இப்படி நீ நடக்கணும், இந்த செருப்பு தான் நீ போடணும், நீ இப்படி தான் பேசணும், நீ இப்படி தான் தலை சீவணும், இந்த கலர் தான் நீ ட்ரெஸ்ஸு போடணும், இதையெல்லாம் சொல்லி சொல்லி உன் உடம்பு இங்கே கொஞ்சம் 1/2 இன்ச்சு பெருசாகுது, இதை கொஞ்சம் குறைக்கணும், உன் முடி இப்படி இருக்குது, உன் கலர் இப்படி இருக்குது, இதையெல்லாம் சொல்லி கிள்ளி அந்த ராஜாவுக்கு எப்படி பிடிக்கணுமோ அப்படிப்பட்ட பொண்ணாக அவன் மாறுற வரைக்கும் அவளுக்கு ட்ரைனிங் உண்டுங்க. இப்போ எதையும் அவள் தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு செய்ய முடியாது. ஆனால் சபைக்கு வர நம்ம ஒரு வார்த்தை பாஸ்டர் மூலயமா சொல்லிட்டா, அல்லது ஒரு செய்தியில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, பாஸ்டர் எனக்கு தான் சொன்னாருன்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் எங்கே போக போகிறோம்? பாஸ்டர் வீட்டுக்காக வர போகிறோம். எல்லாரையும் தேவனுக்கு கொண்டு போக போகிற இடம் எதுங்க? நடு வானத்தில் உங்களையும் என்னையும் திருமணம் செய்வதற்காக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மாறானாதான் வரப்போகிறார். அப்போ அவர் வரப்போகும்போது அவருக்கு பிடிச்ச ஒரு மனைவியாக நீங்கள் நான் இருக்கணும். ஆவியானவர் தோழனை போல இருந்து உங்களையும் என்னையும் நேராக அழைச்சின்னு கொண்டு போய் நடுவானத்தில் வைக்கும்போது அங்கே ஒரு சுயவரம் நடக்கும். ஆண்டவர் பார்ப்பாரு. இந்த ராஜா பார்த்தது போல நீ வெள்ளையாகிறியா இது பார்க்க மாட்டாரு. நீ எப்படி இருக்கிற என்கிறத வெளியில் வச்சு பார்க்காம உள்ளே வச்சு பார்க்க போகிறார். உன்னோட சிந்தனை எப்படி இருக்குது, என்ன எப்படி இருக்குது, நீ சபைக்கு வந்தியா, நீ சபைக்கு வரலையா, நீ வேதத்தை எடுத்து வாசிச்சியா, நீ வேதத்தை வாசிக்கலையா, நீ எனக்கு உண்மையாக இருந்தியா, கீழ்ப்படைஞ்சிருந்தியா, உன்னோட குடும்பத்துக்கு கீழ்ப்படைஞ்சியா, உன் கணவனுக்கு கீழ்ப்படைஞ்சியா, மனைவிக்கு கீழ்ப்படைஞ்சியா, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படைஞ்சியா, ஏன் உன்னுடைய சபைக்கு கீழ்ப்படைஞ்சியா, உன்னுடைய மேய்ப்பனுக்கு கீழ்ப்படைஞ்சியா, எனக்கு கீழ்ப்படைஞ்சியா, இதையெல்லாம் பார்த்துட்டு நீ ரிஜெக்ட் அல்லது நீ ஓகே என்று சொல்லி அந்த சுயம்பரத்தில் தேவன் செய்ய போகிறார். இங்கே இந்த ராணியை பாருங்களேன், அவள் ஒன்றும் ராணி ஆகலை. இந்த எஸ்தர் போகிறா. இந்த எஸ்தர் போன உடனே முதல் விஷயம் பாருங்களேன். ஓகே, அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது. ஏகாயின் வாசத்தில் ஒப்புவிக்கப்பட்டால். இப்போ 9ஆம் வசனம், அந்த பெண் யாரு? எஸ்தர். அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு. பாருங்க, எஸ்தர் மட்டும் போய் நின்று அவனுக்கு மேலே நிற்கலிங்க. 100கணக்கான பெண்கள் நின்று இருப்பாங்க. அந்த 100கணக்கான பெண்களையும் கவனிக்கக்கூடியவன் தான் இந்த ஏகாயின். அந்த ஏகாயின் அந்த 100 பெண்களையும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பார்த்து கொண்டே வரும்போது ஒரு சில பெண்கள்லாம் தாங்கள் ஏற்கனவே ராணி ஸ்தானத்தில் இருப்பாங்க, இளவரசி ஸ்தானத்தில் இருப்பாங்க, பெரிய பணக்காரனுடைய பெண்ணாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் திமுறாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் ஸ்டைலாக இருந்திருப்பாங்க, கொஞ்சம் தெனாவட்டாக இருந்திருப்பாங்க, தாழ்மை எல்லாம் வந்திருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான அந்த காரியங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருந்துன்னு இருக்கும். அப்போ அவர்களுக்கு கண்களில் அப்படி போயினே இருக்கும்போது, நான் இங்கே தகுதியே இல்லாதவன், நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஐயோ எல்லா பெண்களையும் போலையும் நானும் வந்துட்டேனே, இங்கே வரத்துக்கு எனக்கு தகுதியே இல்லையே, நான் இங்கே நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவமானப்பட்டு கொஞ்சம் கூனி குறுகி கஷ்டப்பட்டு கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் அப்படி தாழ்மையாக ஒரு பொண்ணு இருக்கிறா. இவன் பார்க்குறான், ஓ இந்த பொண்ணு நல்லா இருக்கிறாளே, அழகாக பார்க்கலாம் அவன். ஏன்னா அவனுக்கு அழகு முக்கியம் இல்லை, அவன் பார்க்குறான், அவனுடைய கண்களில் தயவு கிடைத்ததான். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, எஸ்தர் வீட்டை விட்டு கிளம்பும் போது அங்கே ஒருத்தன் இருப்பான், அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவன் என்னை பார்த்துட்டு என்னை மதிக்கணும், நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கணும். சிலர் அப்படி செய்வாங்க, சிலர் கூட இருந்து தாழ்மையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம தட்டை சாட்டினவங்க தட்டை பிடிங்கன்னு போய் கழுவுற ஆள்லாம் இருக்கிறாங்க. இந்த தாழ்மை கிடையாது, நீங்கள் உருவாக்குற நான் உருவாக்குற தாழ்மை இல்லை, அது ரத்தத்தில் இருக்கணும் தாழ்மை. ஆமீன். 2வது, நான் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கணும், நான் வெறுமையானவன் நினைக்கணும், நான் தள்ளப்பட்டவன் நினைக்கணும், ஐயோ தேவன் எனக்கு இப்படிப்பட்ட கிருபை பாராட்டினாருன்னு சொல்லி ஒருத்தன் நினைக்கணும். எங்கே இருந்த நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறானு சொல்லி நினைக்கணும். அப்படிப்பட்ட நினைப்பு எஸ்தருக்கு இருந்துச்சு பாருங்க. இப்போ அவளுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்ததும். சரி, அது மட்டுமா கிடைச்சது? அப்படியே நீங்கள் படிச்சுனே வாங்கலாம். அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த சுத்திகரிப்பு அவளுக்கு பல நாட்கள் நிறைய நறுமண தைலங்களை போடுவாங்க, நல்ல ஆடைகளை போடுவாங்க. இதெல்லாம் நான் போன வாரம் சொல்லலை, இதெல்லாம் ரொம்ப உள்ளே போனீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அவங்க செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்கள், அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்துல
அவளையும் அவளுடைய தாதிமார்களையும் வச்சான். பாருங்க, இப்போ 100 பெண்கள்கிட்ட இருந்து அவளை மட்டும் பிரித்து எடுத்துட்டான். நல்லா கவனிங்க, நான் சும்மா 100ன்னு சொல்கிறேன், எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரில. ஏகாயின் அவன் இருந்தான். இப்போ இந்த பொண்ணை மட்டும் பார்த்தான். இவகிட்ட ஏதோ ஒரு விசேஷ குணம் இருக்குது. இவன் அவளை நம்ப ஆரம்பித்தான், அவன் மேலே தயவு வச்சான். இப்போ என்ன பண்ணிட்டான், அவளை மட்டும் தனியாக பிரிச்சுன்னு வந்து அரண்மனையில் ஒரு முக்கியமான சிறந்த இடத்துல வச்சு அவளை மட்டும் ஆக்கியபை பண்ணுவதற்கு, அவளை மட்டும் கவனிக்கிறதுக்கு 7 தாதிமார்களை அவளுக்குன்னு வைக்கிறான். இப்போ இது யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? யா தேவன். நல்லா தூங்குறீங்களா எல்லாரும்? ஆமாம். கதை நல்லா இருக்குதுங்களா? ஆமாம். இப்போ பாருங்க, அத்தனை பேர்கள் மத்தியில் அவளை மட்டும் பிரித்து எடுத்து கொண்டு வந்து வச்சு அவளை கவனிக்கிறதுக்கு 7 தாதிமார்களில் வச்சாருல்ல, தேவன் வச்சாருல்ல. இதில் தேவன் வச்ச மாதிரி இல்லை, ஆனால் தேவன் தான் வச்சார். அப்படித்தாங்க ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கும்போது தேவன் உங்களை பார்த்தாரு. உங்ககிட்ட ஏதோ அவருக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. ஆமீன். நிச்சயமாக உங்களுடைய அழகு கிடையாது, ஏன்னா வசனம் சொல்லுது அது அழிஞ்சு போகக்கூடியது. உங்ககிட்ட தேவன் எதையோ ஒன்று பார்த்தார். உங்களுடைய பொறுமையை பார்த்துருக்கலாம், உங்களுடைய கீழ்ப்படுதலை பார்த்துருக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்க தாழ்மையை பார்த்துருக்கலாம். நீங்கள் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவிக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறத பார்த்துருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விசாரித்து நடத்துகிறத பார்த்துருக்கலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அந்த ரங்கத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்பதை தேவன் பார்த்து இருக்கலாம். பார்த்துட்டு உங்களை தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சு உங்களை நடத்துவதற்கு 7 தாதிமார்களை கொடுத்தது போல உங்களை நடத்துவதற்கு ஒரு மெய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கரையில் தட்டுங்களேன். இப்போ இந்த இடம், இந்த சபை எல்லாரும் வந்து போகக்கூடிய சந்த மடம் கிடையாது. இந்த சபை ஒரு சிறந்த இடம். நல்லா ஆமென் சொல்லுங்க. இந்த இடம் இந்த சபை ஒரு சிறந்த இடம். தேவன் சொல்றார், உங்களை சிறந்த இடத்துல வச்சு உங்களை மட்டும் பாதுகாக்கவும், உங்களுக்கு மட்டும் உதவி செய்யவும், உங்களை கவனிக்கவும் தாதிமார்களை வைத்ததை போல உங்களுக்காக உபாதியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் மேய்ப்பர்கள், உங்களை நடத்துகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே நல்ல வசனம் பாருங்க, 10வது வசனத்தில், எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன்னுடைய பூர்வத்தரத்தையும் அறிவிக்காமல் இருந்தாள். யாருங்க? எஸ்தர் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து யூத பெண்ணு, நான் சிறைப்பட்டு வந்தவள் அப்படி என்று சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லலை. ஏன்? எஸ்தர் யோசனை பண்ணாளா, நம்ம அங்கே ராணி ஆக போகிறோம், நம்மளை வந்து தேவன் முன் குறிக்கிறாரு, நம்ம வந்து பொய் சொல்லணும் அல்லது நம்ம மறைக்கணும் அல்லது ஒரு சில காரியத்தை நம்ம இவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அவள் பிளான் பண்ணினா போனான். இல்லை, அவளை சொல்லக்கூடாதபடிக்கு தேவன் மறைக்கிறார். அதை போல் இப்போ இவளுக்கு ஸ்பெஷல் இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு நல்லா அவனை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆளை போடுறாரு, ஒரு சில காரியங்களை மறைச்சி வைக்கிறாரு. இப்போ எஸ்தருக்கு தான் உண்மையை சொல்லணுன்ற எண்ணம் இல்லாமல் அந்த கதவு பூட்டப்பட்டு இருக்குதுங்க. பாருங்கள், எல்லாம் கவனிங்களேன். தேவனுடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கும். அவர் உங்களையும் இன்னும் நடத்து கொண்டு வந்த வழிகள் அது வித்தியாசமாக இருக்கும். காரணம், அவர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்கள் ஆச்சரியமாகவும் அதிசயமானதாகவும் அது இருக்கிறது. இப்போ எஸ்தர் அங்கே போயிட்டான். ஆமீன். இப்போ எஸ்தருடைய வாழ்க்கையில் இப்போ அவள் மூடப்பட்ட ஒரு கதவு அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. பெற்றோர்கள் இறந்து போனாங்க, ஆனால் தனிமைப்படுத்தப்பட்டால், மற்றவர்கள் கண்கள் அவமானம் அடைந்தது, நிந்தை அடைந்தது. அவள் போராடி கொண்டிருந்தாள், அவர் புலம்பிக் கொண்டிருந்தாள், அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டதுங்க. ஆனால் அந்த எஸ்தருடைய வாழ்க்கை அந்த கதவுக்கிட்டையே முடிஞ்சு போயிடல, அவள் இருந்த வீட்டுக்கிட்டையே அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு போயிடல. தேவன் அவளை தள்ளி கொண்டு வருகிறார், வந்து ஒரு சிறந்த இடத்துல வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இந்த இடம் ஒரு சிறந்த இடம். ஆமீன். இங்கே நீங்கள் சும்மா நப்புறத்துக்குலாம் நீங்கள் வந்துட முடியாது, எதேச்சியெல்லாம் நீங்கள் வந்துட முடியாது. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லி ஆமீன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நகரத்தில் இருந்தாங்க. போன வாரம் கூட இந்த எதிர்த்தாப்பில் ஒருத்தர் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு தமிழ்காரர் நின்று இருந்தார். அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தோம், அவர் வாங்கின கம்முன்னு போயிட்டார். அவர் இன்னைக்கு வர முடியல. ஆனால் தேவன் இதற்குள்ளார வரணும்னு சொன்னால் அதற்கு தேவனால் முன் குறிக்கப்பட்டு இருக்கணும். முன் குறிக்கப்பட்டு தான் இருந்தால் தான் உங்களை தேவன் அழைத்து கொண்டு வர முடியும். சும்மா எதாச்சியாக பாருங்க, இந்த தெருவில் எத்தனை பேர் போகிறாங்கங்க. யாராவது வந்து இங்கே கொஞ்சம் குழுகுன்னு இருக்குது,
உக்காண்டு போவோம்னு சொல்லிட்டு வர முடியுமா? முடியாது. காரணம், பயத்தையும் நடுக்கத்தையும் அவர்களுக்குள்ளே வைத்து இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை தேவன் இங்கே உள்ள பிரவேசிக்க பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அது வேற. நான் சொல்லுறது இந்த இந்த மந்தை கண்டு இல்லாதவர்களே. அப்போ நல்லா கவனிங்களேன், தேவன் சில நேரங்களில் உங்களுக்காக சில கதவுகளை மூடுவார். ஆமேன். பாருங்கள், நோவா கிட்ட சொல்லி தேவன் கப்பல் கட்ட சொன்னார். எத்தனை நாள் கட்டினாருங்க? 120 வருஷம். செக் பண்ணிக்கோங்க, நான் சொன்னால் கூட தப்பாக இருந்தால் கூட பார்த்துக்க வேண்டியது தான். எத்தனை வருஷம் கட்டினாருங்களாம்? 120 வருஷம். கப்பல் கட்டின உடனே இப்போ ஆண்டவர் அடுத்த வேலை நோவா கிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ போய் 2 ஜோடியாக எல்லாத்தையும் நீ தேடின்னு வா. காட்டுக்கு போ, மலைக்கு போ, வீட்டுக்கு போ, வானத்துக்கு போ, பூமிக்கு போ, கடலுக்கு போ. அங்கங்கெல்லாம் போய் 2 ஜோடி, சுத்தமானது ஜோடி, அசுத்தமான ஜோடிகளை கொண்டு வான்னு சொன்னாரா? இல்லை. அவனுடைய வேலை என்னதுங்க? கப்பல் கட்டு சொன்னார். கட்டினே இருந்தான். இப்போ கட்டினவனே ஆண்டவர் சொன்னார், நீ போப்பான்னாரு. சொன்னவனே கரெக்டாக ஒரு நேரம் வந்தது. எங்கெங்கேயோ இருந்து எல்லா விலங்குகளும் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக அந்த கப்பலில் வந்து ஏறிந்து எதையாவது போய் நோவா போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்லுதா? இல்லை, உன்னிடத்துல சேர்த்துக்கொள்னு சொன்னார். அது தானாக வந்தது, ஏறின்னு போயிடுச்சு. அழகாக அங்கங்கே போய் பிளாஸ்டிக் பண்ணுது. இப்போ இந்த 120 வருஷம் அவன் கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் அவன்கிட்ட பேசினார். 120 வருஷமும் தேவன் எங்கேயும் பேசினதா, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டதா, தீர்க்க தரிசனங்கள் வந்ததா, அல்லது இவன் போய் தேவனோடு பேசினதா பைபிளில் வசனம் கிடையாது. ஒரு வேளை அவங்ககிட்ட பேசியிருக்கலாம், அவங்ககிட்ட வெளிப்பட்டிருக்கலாம், அவனை விசுவாசத்தில் வளர்த்துருக்கலாம், உறுதிப்படுத்திருக்கலாம். பைபிளில் இல்லை. அப்போ பைபிளில் இல்லாததுனால நம்ம இப்படி கற்பனை பண்ணுவோம். முதல் எடுத்தவொடனே ஆண்டவர் சொல்கிற, நீ போய் கப்பலை கட்டுறான்னாரு. கப்பலை கட்டினது அதுக்கு முன்னாடி உலகத்தில் எவனும் மழையை பார்த்ததே கிடையாது. மழைன்னு ஒன்று வானத்துலேருந்து ஊத்தோன்ற ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு தேசத்தில், இனத்தில், உலகத்தில் இவன் போய் கப்பலை கட்டுறான். இந்த கப்பல் தண்ணியில் மிதக்கும்ன்றது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி அளவு சொல்கிறார், அகலம் சொல்கிறார், உயரம் சொல்கிறார். இதுதான் ஜன்னல், இந்த தாரை போடணும், அந்த தாரை போடணும், இந்த ஜாயிண்ட் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னு 120 வருஷமாக அவன் செஞ்சுன்னுக்கிறான். காலையில் வேலை செய்கிறான், சாயங்காலம் போய் நற்செய்தி அறிவிக்கிறான். ஒருத்தருங்களும் கேட்குற மாதிரி இல்லை. இப்போது அவன் வார்த்தையை கேட்டது எத்தனை பேருங்க? 7 பேர் தான். இல்லை, 7 பேர் தாங்க. எத்தனை வருஷங்க அவன் நற்செய்தி சொன்னான்? என்னங்க எல்லாம் தூங்குறீங்களா? எத்தனை வருஷம் சொன்னான்? 120 வருஷமாக பிரசங்கம் பண்ணாங்க. அவன் குடும்பத்தில் இருக்கிற 7 பேரை தான் சம்பாதிக்க முடிஞ்சது. 8 பேர் போனாங்க. மீதி அவன் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணதில் அவன் பிரசங்கத்தை கேட்டு படகுக்குள்ளே வந்தது யார் தம்மா? விலங்குகள் தான் வந்ததுங்க. அது கூட அவன் கொண்டு வரல, தேவனு கொண்டு வந்தார். அப்போ பாருங்களேன், இந்த 120 வருஷம் அவனுக்கு அடைக்கப்பட்டு இருந்தது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார், திரும்ப வருவாரா வரமாட்டாரா, நம்ம பண்ணு செஞ்சுன்னுக்கிறோமே, இவன் வந்து கேலி பண்ணுறான், மாமா மச்சான் பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் கேலி பண்ணுறானே, எதையும் அவன் சட்டை பண்ணல. ஆண்டவர் சொன்னார், அவன் செஞ்சுன்னு இருந்தான். கதவு அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த கதவுக்கு பின்னால் தேவன் வேலை செய்து கொண்டிருந்தார். அவன் கப்பலை கட்டினான், அவன் கூட தேவனும் கப்பலை கட்டினார். அவன் சுவிசேஷம் அறிவித்தான், அவன் கூட தேவனுமே அறிவித்தார். அவன் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட கூட்டு உட்கார சொன்னான், அப்பா இங்கே பாரு, கர்த்தர் சொன்னார் நம்ம கப்பலை கட்டுவோம். கப்பலை கட்டின உடனே ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது, நீங்கள் எல்லாம் என் கூட வந்துடணும், நான் சொல்கிற பேச்சை கேளுங்க. உய் பாப்பான்னாங்க. ஓகே பாப்பான்னாங்க. சரி டாடின்னாங்க. உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்த உடனே கதவு பூட்டப்பட்டாச்சு. 1 வருஷம் கிட்டத்தட்ட பூட்டப்பட்ட கதவுக்கு உள்ளார இருந்தான். ஒரு குறைவும் அவனுக்கு இல்லை. வெளியே நடக்கிறது ஒன்றுமே அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்போ இந்த கதவு திறக்கும், எப்போ நான் பூமியில் காலை வைப்பேன், நான் எப்போ வெளிச்சத்தை பார்ப்பேன், நான் எப்போ வெளியே போவேன், என்ன நடந்ததுன்னு எனக்கு எப்போ தெரியும். அவன் ஏங்கி கொண்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த 1 வருஷமும் ஏற்கனவே 120 வருஷம் வேலை செஞ்சு கொண்டு இருந்த அதே கர்த்தர் தான் அந்த 1 வருஷமும் வேலை செய்து கொண்டு இருந்தார். நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில துயரங்கள், ஒரு சில போராட்டங்கள், ஒரு சில பாடுகள், ஒரு சில துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சி கொண்டிருந்த ஆசீர்வாத கதவு மூடப்பட்டதா? உங்களுடைய நன்மைக்கான கதவுகள் மூடப்பட்டதா? உங்களுடைய வாழ்க்கை ஏதோ இருள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடக்கிறதே போல இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கைவிட்டார் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையும் செய்யாததை போல தோணுகிறதா? எனக்கு விசுவாசத்தை வர்றதுக்காக நான் சொல்கிறேன், கர்த்தர் அந்த கதவுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டு இருக்கிறனால கரையில் தட்டுங்க. கதவுக்கு பின்னாடி வேலை செய்கிறாருங்க. கதவுக்கு பின்னாடி கர்த்தர் வேலை செய்கிறாருங்க. இல்லைன்னு சொன்னால் அவர் திட்டத்தை கொடுக்க மாட்டான். நோவா கிட்ட திட்டத்தை கொடுத்து அவன் கப்பாலை கட்ட மாட்டான். அவன் பிள்ளைங்களை அவன் வந்து அந்த பெட்டகத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டான்.
அவன் நிச்சயமா ஜலப்பிரவாகத்தை தப்பிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா நோவாவை தள்ளி இன்னொரு காமாவை தேவன் ஏற்படுத்தியிருப்பார், இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தியிருப்பார். புரியுதுங்களா? நோவா தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இதை செய்வான் என்பதை தேவன். அப்போ இந்த சபைக்கு கூட தேவன் கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். இந்த மகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவளாக இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை என்னுடைய கரத்தில் இருக்கிறது. அன்னைக்கு அந்த பெட்டகத்தில் 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க. அந்த 8 பேர்லேருந்து இந்த உலகத்தை தேவன் பலுகி பெருக செய்தார். அல்லேலூயா. ஆமேன். பல தேசங்கள் உருவானது, பல ஜாதிக்காரர்கள், பல பாஷைக்காரர்கள் உருவானாருங்க. 6 மில்லியன். அப்போ நல்லா கவனிச்சிங்க, 8 பேரை கொண்டு தேவன் உலகத்தை நிரப்ப முடியும்னு சொன்னான். 12 பேரை கொண்டு இந்த உலகத்தை கலக்க முடியும்னு சொன்னான். நம்மை கொண்டும் நம்முடைய தேவனால சகல காரியங்களும் செய்ய முடியும். காரணம், அவர் ஆச்சரியமானவராக அவர் இருக்கிறார். எஸ்தர் ராணி தான் ராணி ஆகணும்னு சொல்லி அவர் நினைக்கல. தன்னுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டா போதும் என்று சொல்லி அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தா. தன்னுடைய அண்ணனை பார்த்து கொண்டிருந்தா, மொர்தகாயை பார்த்து கொண்டிருந்தா. ஆனால் தேவன் அவளை பார்த்து கொண்டிருந்தார். சகோதரனே, சகோதரியே, உங்களை 4 பேர் விசாரிக்கணும், உங்களுக்கு 4 பேர் உதவி செய்யணும். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமேன். அவர் நம்மை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சு கொண்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீ யாரை நம்புற? இந்த சூழ்நிலை உன்னுடைய கண்ணு எது மேலே இருக்குது, உன்னுடைய சிந்தனை எது மேலே இருக்குது, உன்னுடைய எண்ணம் எது மேலே இருக்குது? இன்னும் நீ மனுஷனை நம்பிக்கொண்டு, இன்னும் நீ சூழ்நிலை நம்பிக்கொண்டு, உன்னுடைய பலத்தை நம்பிக்கொண்டு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்பிக்கொண்டு, உன்னுடைய பணத்தை நம்பிக்கொண்டு, உன்னுடைய பேரு புகழ நீ நம்பிக்கொண்டு இருந்தன்னு சொன்னால் நீ எனக்கு லாக்கில்லாதவன். உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்க, மறிச்சாங்க, போயிட்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கன்னா, ஒரு சிலருடைய பெயர்கள் தான் இன்றைக்கும் உலகத்தில் பளிச்சுன்னு நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியுது. அவங்களையும் தேவன் எல்லாரும் போல தானே பிறகு செஞ்சாரு. ஆனால் அவங்கெல்லாம் சாகாத ஒரு நித்திய பெயரை இன்னைக்கு வேதத்தில் பெற்று வச்சிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களையும் என்னையும் தேவன் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். கரங்களை தட்டுங்களேன். நான் மறுபடியும் சொல்ல பாருங்க, நீங்கள் ஏதோ வெறுமையாக இந்த சபைக்கு வந்து வெறுமையாய் வார்த்தையை கேட்டுட்டு போகக்கூடியவர்கள் அல்ல. உங்களை கொண்டு தேவன் பல பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்றைக்கு எஸ்தர் சாதாரண ஒரு அடிமை பெண். அவளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சாதாரண ஒரு அடிமை பெண்ணை தேவன் ஒரு ராஜாத்தியாக, ஆமீன், 127 தேசத்தில் இருந்த இஸ்ரவேலரை காக்கக்கூடிய ஒரு இரட்சகியாக, ஆமீன், ஒரு விடுதலை செய்யக்கூடியவளாக, அவளுடைய ஒரு சில காரியங்களினால அவ்வளோ பேரையும் மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவளாக, தகுதி இல்லாத ஒருவளையே தேவன் எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்தி அவளுடைய பெயரை இன்றைக்கு பெருமைப்படுத்தி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த எஸ்தருடைய நாம வர்த்தனத்தை நம்ம படித்துக்கொண்டு வாசித்து கொண்டு இருப்போம்னு சொன்னான். இன்னைக்கு கீழ்ப்படுகிற உங்கள் ஒரே ஒரு ஆள் நிமித்தம், உங்கள் குடும்பத்தில் கீழ்ப்படிஞ்சு சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒருவருடைய நிமித்தம் பல தலைமுறைகள் தேவனால் காத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நில்லுங்க. அப்போ ஒரு கதவு மூடப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆதாரம் அது முறிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவன் உங்களை வெறுத்ததுனால கிடையாது. தேவன் உங்களை தள்ளிட்டதாக அர்த்தம் கிடையாது. தேவன் உங்களை நம்பலை என்பதாக அர்த்தம் கிடையாது. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தடுப்பதாக அர்த்தம் கிடையாது. மாறா உங்களுக்கான பெஸ்டான சிறந்த ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை என் கர்த்தர் அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சிறந்ததை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை யாராவது இங்கே நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்துட்டேன், நான் இந்த தேசத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் எதுக்காக இந்த தேசத்துக்கு வந்தனே எனக்கு தெரியல, நான் திரும்ப என்னுடைய தேசத்துக்கு போனால் நலமா இருக்கும், அங்கே போனால் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். இல்லை 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 இல்லை. எஸ்தர் எங்கேயோ இருந்தா. அவளை தேவன் சூசான் அரண்மனைக்கு கொண்டு போவதற்காக பல வேலைகளை அவர் செய்துதான் சூசான் அரண்மனைக்குள்ள வந்தா. வந்தவளுக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் வச்சிருந்தார். கரங்களை தட்டுங்களாம். அப்ப இன்றைக்கும் அந்த ரட்சிப்பின் திட்டத்துல தேவன் உங்களையும் என்னையும் அவர் வைத்து நடத்த போகிறார். அல்லேலூயா. எஸ்தருக்கு எத்தனை பேர் எதிராக வந்திருப்பாங்க. அந்த அரண்மனையே அவளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் யாரை நம்பிக்கொண்டிருந்தால் தெரியலாம்? கண்மலையானவரை. அல்லேலூயா.